ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். யாத்ராகமம் புஸ்தகம் 23:7, சங்கீதம் புஸ்தகம் 94:1-2 பார்த்தீங்கன்னா, குற்றமில்லாதையும் நீதிமானையும் கொலை செய்யாதிருப்பதாக, அப்படி செய்கிறவன் கடவுள் நியாயம் தீர்ப்பார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார், தயவுசெய்து உங்களை மன்னியும். அது மட்டுமல்ல, அவர்கள் அறியாமல் பண்ணுகிறார்கள். என்னென்ன விஷயம் அவங்க அறியாமல் பண்ணியிருக்கிறார்கள்? யோவான் 17:5 பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் உண்டாவதுக்கு முன்னாடியே கிறிஸ்து இருந்தாருங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அந்த நபர் இப்பொழுது மனித உருவத்தில் அங்கே இருக்கிறாருங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-14 இருக்குது. அது மட்டும் இல்லை, தானியேல் 7 பார்த்தீங்கன்னா, அவரோட கர்த்தத்துவமும் நீங்காத நித்திய கர்த்தத்துவமாகவும் அவரோட ராஜ்யம் அழியாதாகவும் இருக்கிறதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் செய்கிறதை மன்னியும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையை அவர் உதிக்கிறது மூலியமாக 700 வருஷம் முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி கூறிய ஒரு வார்த்தை இது மூலியமாக நிறைவேறுகிறது.